வணக்கம். ஒருவனுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்போ கஷ்டம்னு சொன்னவுடனே அவன் பாட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிருந்தான் ஒரு இடத்துக்கு. தன்னந்தனியான இடத்துக்கு போயிருந்தான். போயிட்டு அங்கே போய் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒருத்தர் வாராரு. வந்தோடனே, "என்னப்பா உன் பிரச்சனை? ஏய் அப்போலேருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கே" அப்படிங்காரு. உடனே அவன் சொல்கிறான், "இல்லை சார், வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது" அப்படின்றாரு. "அப்படியா? சரி." அங்கே ஒரு காடு இருக்குது. இதுக்கு நேராக போனோன்னா அந்த காட்டுக்கு நடந்து தான் போக முடியும், சரியா? ஆனால் நடந்து போ. அங்கே ஒரு கோவில் ஒன்று தெரியும். அந்த கோவிலுக்கு போயிட்டு உனக்கு என்ன குறை இருக்கோ சொல்லு, அது உடனே அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை பார்க்க போயிருந்தான். உடனே ரொம்ப தூரம் கால் வலிக்கு உடனே நின்று போயிருந்தான். ஒரு இடத்துல தண்ணி தாகமாக இருக்குது. அன்றைக்கி அங்கே ஒரு நீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீரை குடிக்கிறான். அருந்தி விட்டு திரும்பி பார்க்கிறான். கோவில் தெரிகிறது. அப்பாடி பெருமூச்சு விடுகிறான். கோயிலுக்கு சென்றவுடன் அவர் சொன்ன மாதிரி கோயிலில் போய் உட்காந்துருந்தான் நடவாசல்லையே. உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் மூச்சு விட்டுட்டு அன்றைக்கி அங்குள்ள தெய்வத்திடம் வேண்டுகிறான் அவனுடைய குறையை வேண்ட உடனேயே அங்கே ஒரு ஒளி வருகிறது. அந்த ஒளி வந்தவுடன் அவன் எழுந்து நின்று வணங்குகிறான். முதலில் வணங்கி விட்டு, "உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு" சொல்லி அந்த ஒளி மூலமாகவே சவுண்டு கேட்கிறது. அந்த ஒளி மூலமாக சவுண்டு கேட்டவுடன், "எனக்கு பணம் தான் பிரச்சனை" அப்படின்ட்டு இருக்கிறான். உடனே, "ஏதாவது ஒன்று மட்டும் கேள்" அப்படின்னு. "வேலை வேண்டும்னா வேலை கேள், பணம் வேண்டும்னா பணம் கேள், ஏதாவது ஒன்றை மட்டும் கேட்டால் மட்டுமே என்னிடமிருந்து கொடுக்கப்படும்" அப்படின்னு சொல்லிக்கிறார். உடனே சரி என்று பார்ப்போம். "வேலை வேண்டாம், பணம் மட்டும் கொடுங்க" அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு மூட்டை பணம்" அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொன்ன உடனே ஒரு மூட்டை உடனே அந்த ஒளி சரின்னு சொல்லி ஒரு மூட்டை பணத்தை கொடுத்துருது. ஒரு மூட்டை பணத்தை கொடுத்துட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் அந்த ஒளி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, "இந்த பணத்தை நீ உன்னோட வீட்டு வரைக்கும் சுமந்துட்டு தான், முதுகில் சுமந்துக்கிட்டு தான் போக வேண்டும். இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் பணத்தை கீழே போட்டு விட்டாய் என்றால் அந்த பணம் உனக்கு சொந்தமில்லை" அப்படி என்று சொல்லும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சம்மதித்து விட்டு செல்கிறான். ஒரு வழியாக குறுக்கு வழியில் போகணுன்னு சொல்லி பைக்கு நிற்கிது. ஆனால் பைக்கை எடுக்கவும் முடியாது. ஏன்னா முதுகில் வச்சு தான் கொண்டு போகணுங்கிறது அந்த ஒளி சொல்லியிருக்கிறது. உடனே சரி வேறு குறுக்கு வழியில் போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த வழியில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு குறுக்கு வழியை தேடுதான். உடனே அந்த குறுக்கு வழியாக ஒரு மாதிரியாக போயிடுதான். எல்லோரும் போகிற வழியில் "என்னப்பா என்ன பைக்கு என்னாச்சு, இது என்னதுப்பாங்கிறாங்க. "இல்லைம்மா, வீட்டுக்கு விறகு வாங்கிட்டு போகிறேன், வீட்டுக்கு இது தேவைப்படுது, அதான் வாங்கிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தட்டையும் ஒன்றா சொல்கிறான். ஒரு ஆள்கிட்ட பிளாஸ்டிக் ஜாமான்னு சொல்கிறான், ஒரு ஆள்கிட்ட பலசரக்கு ஜாமான்னு சொல்கிறான். ஆளுக்கு ஒன்று சொல்கிறான். ஏன்னா ஒரே ஆள்கிட்ட ஒன்று போல எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆளுக்கு தகுந்தாப்புல வேற்று திசையாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ அவன் தெருக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது ரூ. 2000 நோட்டு கீழே கிடைக்கிறது. அதுவும் ரூ. 2000 நோட்டு. அப்போ ரூ. 2000 நோட்டு கீழே கிடந்த உடனே அவன் அப்படியே நின்றுதான். அந்த மூட்டையோடு நின்றுதான். நின்றவுடனே இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு அதை எடுக்கணும், ஆனால் மூட்டையவும் கீழே போடக்கூடாது. அப்போ அவர் சொன்ன ஒலியும் மைண்டுக்கு வருது. என்னடா செய்கிறது அப்படின்ட்டு ஒரு கையால் மூட்டையை பிடித்து விட்டு இன்னொரு கையால் குனிந்து எடுத்துட்டான். மூட்டை சைடாக விழுந்துட்டு, ஆக மூட்டை மறைஞ்சிட்டு கடைசி கிடச்சது ரூ. 2000. ஆக இந்த கதை எதற்காகன்னா, இதற்கு பெயர்தான் பேராசை பெரு நஷ்டம். இதைத்தான் அந்த ஒளி சொல்லுகிறது. அது போன்ற ஒளி உங்கள் வாழ்வில் வரும். அதாவது இந்த மாதிரி பண மூட்டையாக அல்ல, தன்னம்பிக்கை என்கிற ஒளி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உங்கள் வாழ்வில் நிச்சயம் விடியும் என்று நம்புங்கள். நன்றி, வணக்கம்.